எதிர்கட்சியாக பொறுப்பேற்று ஆணவம் அடங்காமல் மீண்டும் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று வெற்றி சவால் போடும் உதயநிதி அவர்களை கண்டித்து ஆவடி பகுதியில் தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டின் நோக்கமானது சட்டமன்றத்தில் பால்டாயில் குடித்து வீணா போன உதயநிதி ஸ்டாலின் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை ஒரு பெரும் மூச்சாக சட்டமன்றத்தில் ஆட்சி ஏற்ற பதவி ஏற்ற மறுநாளே சொல்றாரு, என்னன்ட்டு சனாதனத்தை ஒழிச்சே ஆகணும், சனாதனத்தை ஒழிக்கணும்ன்ற எண்ணம் கொண்ட காரணத்தினால்தான் 25 கட்சி கூட்டணிகளோட இருந்த திமுக வெறும் 59 தொகுதி ஜெயிச்சுது. இந்த சனாதனத்தை அழிப்ப இதெல்லாம் உங்க தாத்தாவே சொல்லிட்டாரு. தாத்தாவால முடியாது, உங்க அப்பாவால முடியாது, நீ கீழ்க்க போறியா? அதையும் நாங்க பாக்குறோம் எப்படி பண்றோன்னு. இந்த வாட்டி 54, அடுத்த வாட்டி 5 கூட வர மாட்டீங்க. இந்த தமிழ்நாட்டில் எங்க இருக்கீங்கன்னு கூட தேடி பார்க்கணும். அந்த நிலைமை தான் உதவாநிதியே உனக்கு. இந்த அருமையான வேலையிலே தமிழகத்திலே திராவிட மாடல், திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கைகளை வேறறுத்து இன்றைய புதிய புரட்சியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருப்பதை அனைத்து இந்து இயக்கங்களும் வரவேற்கிறது. நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த திராவிட எல்லாம் சனாதனத்தை ஒழிப்பேன், சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறிக்கொண்டிருந்த இந்த திராவிட மாடல் அரசு எப்போதாவது நான் கஞ்சாவை ஒழிப்பேன், போதையை ஒழிப்பேன், நல்லாட்சி தருவேன் என்று ஏதாவது ஒரு அயோக்கிய பயன் கூறியிருந்தாரா? இதுவரையிலும் போதை கலாச்சாரத்தையும் பாலியல் குற்றங்களையும் ஒழிக்க தெரியாத, ஒழிக்க திராணியற்ற 5 வருடம் தமிழகத்தை நாசமாக்கிய திமுக கழகத்தினுடைய சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரான உதயநிதியை தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் சார்பிலே மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அதற்கு நாங்கள் தான் வர வேண்டும் என்று கூறவில்லை. தமிழக வெற்றி கழகத்தை 6 மாதத்திற்கு குறை சொல்லக்கூடாது அப்படி என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம். ஏனென்றால் குழந்தை பிறந்த உடனே IAS ஆயிடுமா IPS ஆயிடுமான்னு நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. ஆகையால ஒரு அரசு புதியதாக ஏற்றுள்ளது. இவர்கள் 60 ஆண்டு காலம் குட்டிச்சவராக்கியதை சீர் செய்ய கண்டிப்பாக ஒரு அரசிற்கு நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் விஜய் மட்டும் சரியாக இருந்து கொண்டு மற்ற சில்லறைகளை எல்லாம் பேசவிட்டு வேடிக்கை பார்த்தால் இந்து அமைப்புகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். எப்பொழுதுமே நம் நாட்டிற்காகவும், தேசத்திற்காகவும், கலாச்சாரத்திற்காகவும், கோயில்களுக்காகவும், பண்பாட்டுகளுக்காகவும் இந்து அமைப்புகள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கும். நன்றாக யோசித்து பாருங்கள். ஆதவ் அர்ஜுனா நியூஸ் பேட்டியிலே சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வாக்களித்துதான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று. மானம் கெட்ட நாட்டின் நாய, நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்து நல்லாட்சி தரணும் நினைச்சிட்டு இருந்தா தமிழக முதல்வர் மட்டும் சரியா இருக்காரு, மீது கீழே இருக்க சின்ன தற்கொலைங்க எல்லாம் தலகால் முடியாம ஆடிட்டு இருக்கு. அதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி கட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் தமிழ்நாடு இந்து சேவா சங்க அமைப்பு இந்துக்களுக்காக போராடும். இதே ஆவடி பகுதியில் ஸ்ரீ நிலநீர்த்த விநாயகர் ஆலயத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஒரு நேர விளக்கேற்ற கூட திராணியும் தெம்பும் இல்லாத இந்து சமய அறநிலையத்துறையே
உங்களுக்கெல்லாம் ஒரு வார காலம் நான் அவகாசம் கொடுக்கிறேன். ஒழுங்காக அர்ச்சகரை போட்டு தீபம் ஏற்றி அந்த கோயிலை பராமரிக்கவில்லை என்றால் உண்டியலை உடைத்து வெளியே எடுத்து வைத்துக் கொண்டு பொதுமக்களை திரட்டி கோவிலின் சாவியை பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே தற்போது ஆவடி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ரமேஷ்குமார் அவர்களுக்கு தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் சார்பிலே மனமார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் ஆய்வு செய்கிறார், மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார். கடந்த 5 வருட காலங்களில் ஆவடியிலேயே மிகப்பெரிய பிரச்சனையே அங்கங்கே குப்பை கூடங்களும் கொசு தொல்லைகளும் சுகாதாரமின்மையை நாங்கள் சந்தித்தோம். தயவு செய்து நீங்கள் அதை ஆராய்ந்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கடிவாளம் போட்டு கண்டிப்பாக அதை சீர் செய்து தூய்மையான ஆவடியாக மாற்ற வேண்டும். ஏற்கனவே பருத்திப்பட்டு லேக் பார்க்கை தூர்வாரி சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு ஒரு பூங்காவை அமைத்துக் கொடுத்த மாபா பாண்டியராஜன் அண்ணா அவர்களுடைய நல்லாட்சி தொடர மீதமுள்ள 9 பூங்காக்களையும் 9 ஏரிகளையும் தூர்வாரி பூங்காக்கள் அமைத்து ஆவடி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு இந்து சேவா அமைப்பினுடைய மாநில தலைவர் ஆவடி ஸ்டாலின் இன்றைய தினம் ஆவடி மாநகராட்சி அருகிலே ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கூறியதை தமிழ்நாடு இந்து சேவா சங்க அமைப்பும் ஏனைய இந்து அமைப்புகளும் வன்மையாக கண்டித்து வருகிறது. கடந்த காலங்களிலே தேர்தல் பிரச்சாரத்தின் போது சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி தற்போது அனைவரும் மிக பெரும் மதிப்பாக கருதக்கூடிய மாண்புமிக்க சட்டசபையிலே அவை குறிப்பிலேயே ஏறும் வகையில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னதும் தாவேகா கட்சியினுடைய மதுரை மத்திய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா என்பவர் நாங்கள் பெரியார், அண்ணா, அம்பேத்கர் கொள்கைகளை உடையவர், நாங்கள் சனாதனத்தை ஒழிக்கத்தான் வந்துள்ளோம் என்பது இந்த அரசின் மீது மக்களுக்கு, இந்து மக்களுக்கு பெரிதும் நம்பிக்கையை குறைக்கிறது. ஆகையால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தாங்களுக்கு கீழ் செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையிலேயோ பொது இடங்களிலேயோ இந்து மதத்தையோ வேறு மதங்களையோ ஜாதியினரையோ இனத்தினரையோ எந்த விதமான கொச்சைப்படுத்த வார்த்தைகளையோ அழிப்போம் ஒழிப்போம் என்கிற வார்த்தைகளை தவிர்க்கும் வண்ணம் முஸ்தபா மீதும் சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.